டிவிஎஸ் அப்பாச்சின்றாலும் கலரில் அடுத்த போல் ஸ்கை ப்ளூவில் டிஆர் 160 ஒரு 1,49,000 பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி இங்கே ரைடிங் மோட் இருக்குது ரெண்டா கனெக்டிவிட்டியும் கொடுத்துருக்காங்க. அப்படி ஸ்மார்ட் ஃபோன் கனெக்டிவிட்டின்னா 1 லிட்டர் கவர்மெண்ட்டாக ஒரு 45-50 வணக்கம் உறவுகளே. நாங்கள் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்டா, டிவிஎஸ் கம்பெனியானது இப்போ தற்போது எனக்கு வாகனங்களை புதிதாக வெளியிட்டு வருகிறது. அந்த வகையில் இப்போ ஒரு புதுசாக ஒரு பைக் ஒன்று அறிமுகப்படுத்தியுள்ளது. டிவிஎஸ் அப்பாச்சின்றாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பழைய காலத்தில் 10 வருஷம் 20 வருஷம் முதலே அப்பாச்சி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதன் முடிவையாக அதன் வேர்ஷன் கூட்டின வடிவமாக இப்போ தற்போது ஒன்று வெளியிட்டிருக்கு. அதான் டிவிஎஸ் அப்பாச்சி RTR 160 ஒரு பைக்கை தான் இப்போ தற்போது வெளியிட்டிருக்காங்க. அது பற்றிய காணொலியாக இந்த காணொலி அமைய உள்ளது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டிடுங்க. வாங்க காணொலிக்கு போவோம். இதுதான் அந்த பைக் பாருங்க, இத்தனை கலரில் வந்திருக்கு. இவ்வளோ கலரில் வெளியிட்டிருக்காங்க. இங்கே ஒரு ஃபீச்சர்ஸாக பார்க்க போகிறோம். இப்போ என்னென்ன இருக்குன்ட்டு இதுன்ற இன்ஜின் கெப்பாசிட்டியை பார்த்தோம்னா 159.7 cc-யாக இருக்குது. அதோட இங்கே என்ன சிஸ்டம் யூஸ் பண்ணால் சிங்கிள் சிலிண்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதோட ஆயில் கூல் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுறாங்க. சில இடங்களில் பார்த்துருப்பீங்க கூலையா சிஸ்டம் பயன்படுத்தாங்க. ஆனால் இங்கே ஆயில் கூலட் என்ஜின் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதோட இதுன்ற பவரை பார்த்தோம்னா 9,250 RPM-ஆக காணப்படும். அதோட ஹியர் பாக்ஸ் 5 ஹியர் பாக்ஸ் தான் காணப்படும். ஸ்பீட் நார்மலாகவே இப்போ வர பைக்குகளுக்கு எல்லாமே 5 கியர் தான் காணப்படும். ஒன்று கீழே எல்லாம் மேலே அப்படி தான் சிஸ்டம் காணப்படுது. இதில் 4 கலரில் வருது. நீங்கள் 4 கலரில் இதை பெற்றுக்கொள்ளலாம். பிளாக் கலரில், அடுத்த போல் ஸ்கை ப்ளூவில், பேர்ல் மெட்டாலிக் ஒயிட்லேயும், அடுத்த கோல்ட் ரெட் கலர்லேயும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த பைக்கு. அதோட இதுன்ற ஃப்ரேமை பார்த்தோம்னா டபுள் கரெக்ட் ஃப்ரேம் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். அதோட இந்த கியர் சஸ்பென்ஷனை பார்த்தோம்னா மோனோஸ்டாக் தான் இங்கே பயன்படுத்துகிறது. மோனோஸ்டாக் தான் இங்கே பொதுவாக இப்போ மோனோஸ்டாக் தான் வந்து கொண்டிருக்கு. அதோட இதுன்ற பிரேக் பார்த்தோம்னா பிரேக்கின ஃப்ரண்ட் பிரேக்கை பார்த்தோம்னா 270 மில்லிமீட்டர். அடுத்த கியர் பிரேக்கை பார்த்தோம்னா 240 மில்லிமீட்டர் தான் இங்கே யூஸ் பண்ணி கொண்டிருக்காங்க. இப்போ இது கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. முதல் குறைவாக இருந்தால் இப்போ கூட்டியிருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் டைப்பை பார்த்தோம்னா 90/90 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கியர் டைப்பை பார்த்தோம்னா 130/70 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. R17 சிஸ்டம் தான் இங்கே யூஸ் பண்ணி கொண்டிருக்காங்க. நீங்கள் இதில் இருக்க டைமென்ஷன் ஒன்றுண்டா பார்ப்பேன். இப்போ வீல் எடுத்துக்கொண்டுண்டா வீல் பேஸ் எவ்வளோண்டா பார்த்தோம்னா 1357 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸ்ன்னு பார்த்தோம்னா 180 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இதுன்ற கெப்பாசிட்டி எவ்வளோ, இதில் ஃபியூவல் கெப்பாசிட்டி எவ்வளோ வருதுண்டா 12 லிட்டராக இருக்குது. முதல்ல விட இப்போ கூட்டியிருக்காங்க. அதுண்ட சீட்டுன்ற ஹைட்டும் கூட்டியிருக்காங்க. 800 மில்லிமீட்டராக இருக்கும். டோட்டல் வெயிட் எவ்வளோண்டா 146 கிலோவை சொல்லியிருந்தவங்க. டிவிஎஸ் ரைடர் டிவிஎஸ் இந்த என்ட்ரோக் பைக் வெளிவந்திருந்தால் அதுவும் தற்போது ஃபேமஸ் ஆகி கொண்டு வருது. எல்லோரும் வாங்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருக்கு அந்த பைக். அதே மாதிரி இப்போ முதல்ல சொல்லியிருந்தவங்க இந்த பைக் இன்னும் ஒரு 6 மாதம் 4 மாதத்தில் வெளியிடுவோம் உண்டு. அதே மாதிரி தற்போது இது வெளியிட்டிருக்காங்க. இதுவும் இல்லாத கவனத்தையும் இதுல ஏன்டா இதுன்ற சக்ஸரை பார்த்தோம்டா டைமென்ஷனை பார்த்தோம்டா அதே முதல் இருந்ததை விட இப்போ முதல் இருந்த அப்பாச்சு ஒரு வித்தியாசமாக இருக்குது. இப்போ வர அப்பாச்சு வித்தியாசமாக இருக்குது. இந்த பாடி இந்த முன் ஹெட் லைட் எல்லாம் மாற்றிருக்காங்க. இப்போ வந்த டியூக் பைக்கில் அப்படி அந்த செட்டப்புக்கு வந்து அது இந்த ஹெட்டை பார்த்தோம்னா அது இந்த இதே மாதிரி தான் அது இந்த ஹெட் காணப்படும். அதே மாதிரி இப்போ விலையும் கொஞ்சம் மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்காங்க. டிவிஎஸ் ரைடர் என்ட்ரோக் பைக் அது டிவிஎஸ் கிங் ஆட்டோக்கள் எல்லாம் என்னென்ன விலையில் விற்கிது எல்லாம் வலைத்தளத்தில் இருக்குது. நீங்கள் வேணுமெண்டா போய் இந்த காணொலியை பார்க்கலாம். என்னென்ன விலையில் இருக்குது, எங்கெங்கே விற்கிறாங்க எல்லாத்தையும் முழுமையான காணொலியாக நம்ம யூடியூப் சேனலில் பார்க்கலாம். இப்போ இது இந்த விலை என்னென்று பார்த்தோம்னா இந்தியன் பிரைஸில் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கண்டா 1,49,000 பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லுங்க. அது இருந்தால் இலங்கைப்படி எவ்வளோ வீதம் 3.41 மடங்கு அதிகமாகும். அதோட இங்கே இறக்குமதி செய்ய என்ன ஆகும்னா 18% டேக்ஸ் கட்டக்கூடியதாக இருக்கும். அப்போ 18% வெட் வரியோட இங்கே இறக்குமதி ஆகும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் 9 லட்சத்துக்கிட்ட இந்த பைக்கை இறக்குமதி செய்யக்கூடியதாக இருக்கும்.
இங்கே இதுலேயும் இல்லாத மாதிரி ஒரு கன்சோல் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. டிஎஃப்டின்ற ஒரு கன்சோல் சிஸ்டம் எவ்வளோண்டா 5.2 இன்ச்சஸ் டிஎஃப்ன்ற இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் சிஸ்டம் கொடுத்துருங்க. அதோட ஸ்மார்ட் ஃபோன் கனெக்டிவிட்டியும் கொடுத்துருக்காங்க. அப்படி ஸ்மார்ட் ஃபோன் கனெக்டிவிட்டின்னா உங்களோட ஜிபிஎஸ்ஸை ஃபோனோட கனெக்ட் பண்ணியிருந்தேன், இந்த ஃபோனும் உங்கள் பைக்கையும் கனெக்ட் பண்ணியிருந்தேன், நீங்கள் எங்கே லொக்கேஷனில் இருக்கிறீங்க, எங்கெங்கே ட்ராவல் பண்ணுறீங்க, ஃபோனுக்கு வர கோலுகள் அலர்ட்டுகள் எல்லாம் டிஸ்பிளேலேயே காட்டக்கூடியதாக இருக்கும். உங்களோட இது என்னத்துக்கு கொண்டு வந்தோம்னா, இப்போ எல்லா பைக்குக்கும் இப்போ டிவிஎஸ் ரைடருக்கு இருக்குது, என்ட்ரோக்கு இப்படி டிவிஎஸ்ன்ற எல்லா பைக்குகள் வாகனங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்துருக்காங்க. ஏன்டா அந்த சேஃப்டியை கூட்டுறதுக்காக. இப்போ துளைஞ்சாண்டா உடனே நீங்கள் எங்கே கடைசியாக விட்டுறீங்க அது லொக்கேஷன் பார்த்து அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய பயனாளர்கிட்ட ஒரு நம்பகத்தன்மையை கூட்டுறதுக்காகத்தான் இப்படி கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த பிரேக் சிஸ்டத்தை பார்த்தோம்னா டுவல் சேனல் ஏபிஎஸ் சிஸ்டம் தான் இங்கே யூஸ் பண்ணி கொண்டிருக்காங்க. இப்போ எல்லாமே அதான் நார்மலாக இருக்குது. அதோட இங்கே ரைடிங் மூட் இருக்குது. ஏண்டா ரைடிங் மூட்டுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் நார்மல் ஸ்பீடில் போகிறீங்கன்னா லோ மூட்டில் விட்டு போடலாம். அடுத்த ஹை மூட்டில் விட்டுட்டு போகிறோம்னா கொஞ்சம் ஃபியூவல் பிடிக்கக்கூடியதாக இருக்கும், நல்லா இழுத்து விடக்கூடியதாக இருக்கும். எவ்வளவு லிட்டருக்கு ஓடணுமெண்டா ஒரு 45-50 கிட்ட இந்த பைக் ஓடக்கூடியதாக இருக்கும். சரியா, அடுத்த டிஸ்பிளே எடுத்து பார்த்தோம்னா அது டிஜிட்டல் டிஸ்பிளே தான் முன்னே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதில் ஸ்டார்ட் காட்டும், நியூட்ரல் அந்த கிளச்சுகள் அதுகள் காட்டும், அது எவ்வளோ பெட்ரோல் டேங்கில் இருக்குன்னு ஒவ்வொரு சிக்னலில் காட்டக்கூடியதாக இருக்கும். அதோட அதில் இஞ்சால சைடில் என்ன மூட்டில் இப்போ நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கோன்றதையும் காட்டிக்கொண்டிருக்கோம். அதோட இங்கே இப்போ வர எல்லாத்துக்குமே என்ன யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பைக்கும் கொடுத்துருக்காங்க. அதோட இங்கே என்ன ஸ்பெஷல் கொடுத்துருக்காங்கன்றா டிவிஎஸ் ஜிடிடின்ற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்துருக்காங்க. அப்படின்டா என்ன செய்ய முடியாது, ஆக்சிடென்ட் வர்றதை என்ன செய்ய முடியாது குறைக்கும். நீங்கள் டக்குன்னு அடிக்க இதுக்கு பிரேக் பிடிக்கக்கூடிய சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க, புதுசாக ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதோட எல்லா லைட்டுமே எல்இடி பல்பை தான் இப்போ மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. முதலெல்லாம் கலைஞர் லைட் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ கலைஞர் யூஸ் பண்ணுறதில் எல்இடி பல்ப் தான் யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். முதல் வந்த மாதிரி தான் டயரில் பெருசாக மாற்றம் இல்லை, அதே செட்டப் தான். முன்னுக்கு மட்டும் ஹெட் மட்டும் மாற்றிருக்கேன். அதோட 4 வகையான கலரில் இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த பைக்கின்ற பார்ட்ஸு இவங்களோட பாகங்கள் எல்லாத்தையுமே இவங்களோட ஸ்டோர் ரூமில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதோட இதுக்கு எல்லாமே டவுன் பேமெண்ட் கட்டி நீங்கள் லீசிங்கில் எடுக்கக்கூடிய வசதிகளும் அவங்களே செய்து தருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் இதுக்கு ஒரு டூல் கிட்டும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்களாம். அதோட இதுக்கு சர்வீஸுகள் எல்லாம் இருக்குது, 2 சர்வீஸ் கொடுப்பாங்களாம்.